அபியையும் முரளியையும் வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறாரு ராகவ். முரளி வந்து செஞ்ச தப்புக்கு அபி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை படித்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அதனால் அபியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ராகவ். இந்த சூழ்நிலையில் வந்து அபிக்கிட்ட வந்து ராகவ் சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னை விரும்பி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, நீ வந்து செஞ்ச தப்புக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ செஞ்ச தப்புக்கு தான் இந்த தாலி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து குழப்பம் அடைகிறாங்க நம்ம அபி. எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன தப்புன்னு சொல்லுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சொல்லாமல் நீ வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து இருக்கலாம், ஆனால் என் பொண்டாட்டியாக இருக்க முடியாது, இன்னும் 6 மாதம் தான், 6 மாதம் வரைக்கும் நீ அமைதியாக இரு, அதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் வந்து ஒன்றா வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படிலாம் எந்த இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீங்கள் என்னை ஒய்ஃபை ஏற்றுக்கல, வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து போகிறதுக்காக தயாராகிறாங்க. ராகவ் வந்து அப்படி நீ போகிறதா தான் அக்கா கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதை கேட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அபிக்கும் வந்து ராகவுக்கும் நடந்த கல்யாணம் வந்து ஒரு வழிகட்டாயமாக வந்து நடந்த கல்யாணம், அது வந்து உண்மையான கல்யாணம் கிடையாது. அதனால் இவங்க 2 பேரையும் பிரிக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து ராகவ் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான், இதெல்லாம் வந்து உணர்ச்சி வசத்தில் எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விடுறாரு. முரளி வந்து அஞ்சலி கிட்ட, அதை கேட்டு அஞ்சலி வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், இதுக்கு ஒரு முடிவு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அர்ஜென்ட்டாக கல்யாணம் நடந்துருச்சு, அதனால் வந்து நம்ம சம்பிரதாயம் சாங்கிலாம் நிறைய இருக்கல பாட்டி, அதெல்லாம் நம்ம செஞ்சுருவோம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், 4 பேர் அப்போ தான் வந்து அபியும் மதிப்பாங்கல்ல, அபியும் ராகவையும் அப்படி சொல்லி சொன்னோன்னே சரிம்மா அப்படியே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. அதன்படி வந்து எல்லாமே புரோகிதர்கிட்ட வர வச்சு எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயத்த ராகவ் கிட்டே அபிகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. அதெல்லாம் தெரியாது, பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னதால் ராகவ் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா புரோகிதரை வர வைக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான சம்பிரதாய சாங்கியம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதரை வர வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அஞ்சலி வந்து வீட்டு மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய வந்து நகையும் வந்து புடவையும் நான் கொடுக்குறேன், இது அம்மாவோடது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம அபிக்கு. அபி அதை வேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வர ராகவ் பார்த்துட்டு வந்து இந்த புடவையை பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் வேணும்னே கட்டல, அஞ்சலி மேடம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்கார். அடுத்து வந்து நகையை போட பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட கழுத்தில் வந்து நகை வந்து அப்படியே வந்து கீறிடுது. உடனே பயங்கரமாக கத்துறாங்க. உடனே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ராகவ் வந்து பார்க்குறாரு. அடுத்து வந்து யோசிக்கிறாரு, இவ பண்ண வந்து வேலை கொஞ்சம் நிஜமா, இவளுக்கெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. அடுத்து வந்து போகிறதுக்கு சிரமப்பட்டதால் ராகவே அந்த நகையை வந்து அழகாக போட்டு வீடுறாரு. இவரை புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு டைமில் அன்பாக இருக்கார், ஒரு டைமில் வந்து நம்மக்கிட்ட இப்படி கோவமாக நடந்துக்கிறார், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து வந்து அபியும் ராகவும் என்ன கிளம்பி வந்து கீழே வராங்க. அப்போ வந்து முரளி பார்க்குறாரு, இவங்க எதுக்கு இங்கே வராங்க, நான் என்ன சொன்னேன், இவளை என்ன பண்ணி வச்சுருக்கா இந்த அஞ்சலி, நான் வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணால் இவ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஐடியா பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. முரளி வந்து பார்க்குறாரு. அப்போ வேணும்னே முரளி முன்னாடி என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அபியை வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தோல் மேலே கையை போட்டு அப்படியே ஹக் பண்ணி வந்து கீழே கூட்டிகிட்டு வராரு. அதை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்ல ஜோடி இல்லை, 2 பேரும் எவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க முரளிக்கிட்ட, பார்த்தீங்களா என் தம்பியும் வந்து எப்படி இருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வயிறாக எரியுது முரளிக்கு. அதை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து சரி ஓகே, மற்ற சாங்கிய சம்பிரதாயம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நீ விளக்கேற்றுமா வீட்டில் அப்படின்றாங்க. விளக்கேற்றதுக்காக அபி வந்து போகிறாங்க. அப்போ அவ்வளோ அழகாக வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க. அடுத்து வந்து துளசி பூஜை பண்ணணும், அதனால் 2 பேரும் துளசி மரத்துக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னோடனே ராகவ் வந்து அப்படியே வந்து டென்ஷனாக நிற்கிறாரு. டேய் பண்ணி தாண்டா ஆகணும், இதெல்லாம் சம்பிரதாயம்டா அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராகவும் அப்படியும் சேர்ந்து துளசி மரத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. சுந்தரி வந்து இவ வந்துட்டாலே வீட்டுக்கு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாம் இந்த முரளியால் தான், இவளை தூக்கின்னு போகாமல் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை முடிச்சுட்டு உள்ளே வரும்போது இன்னொரு சம்பிரதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இது முடியும்.